கீரையை க்ளீன் பண்ணிட்டீங்களா? என்னடா கீரை ஆயாம வச்சிருக்கீங்க? டேய், என்ன இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? அம்மா அது போன். யார் போன் பண்ணா? அது அது இவனே சொல்றான். அம்மா யாரோ தென்றல்னு போன் பண்ணாங்க. ஓ, என் மருமக போன் பண்ணிருக்கா. அது ஒண்ணும் இல்லடா, போன வாரம் அந்த பொண்ணு அவ பாட்டியோட சேர்ந்து நம்ம ஊருக்கு வந்திருந்தா. அவளை பார்த்ததுமே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருச்சு. அவ எனக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. அப்புறம்தான் தெரிஞ்சது அவளுக்கு ஏற்கனவே நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னு. ஆனாலும் நான் ஆசைப்பட்டது உண்மைதான்டா. அதனாலதான் பேச்சு வாக்குல மருமகன்னு சொல்லிட்டேன். அது எப்படி அம்மாக்கும் பையனுக்கும் ஒரே பொண்ண பிடிக்குது? சரி, தென்றல் என்ன சொன்னா? இல்லம்மா, பேசுறதுக்குள்ள போன் கட் ஆயிடுச்சு. அட, தென்றல் தான் கூப்பிடுறா. சொல்லுமா. மேடம், நான் முதல்ல கூப்பிட்டப்போ ஏன் கட் பண்ணிட்டீங்க? நான் கட் பண்ணலமா, என் பையன் தான் போன் அட்டென்ட் பண்ணிருக்கான். சரி, நீ சொல்லுமா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஏதாவது முக்கியமான விஷயமாமா? ஆண்டி, நீங்க சென்னை வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? நான் இப்போ சென்னையில தாமா இருக்கேன். என்னது, சென்னையில தான் இருக்கீங்களா? ஆமாமா, என் பையனை பார்க்க வந்தேன். சூப்பர் ஆண்டி. ஒரு முக்கியமான விஷயமா நான் உங்களை நேர்ல பார்க்கணும். நீங்க எங்க எஃப்எம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? எஃப்எம்மா? நீ எஃப்எம்ல தான் ஒர்க் பண்றியா? எந்த எஃப்எம்? பிக் எஃப்எம் ஆண்டி. பிக் எஃப்எம்மா? அங்கதான் அது எனக்கு பிக் எஃப்எம்க்கு வழி தெரியாது, அதான். அப்படியா? பரவாயில்ல ஆண்டி, உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் அங்க வரேன். இந்த அட்ரஸ்க்கா? இந்த அட்ரஸ் சொல்லிட்டாத. என்னடா ஆச்சு உனக்கு? தெய்வமே காப்பாத்து, தெய்வமே. ப்ளீஸ்மா சொல்லிட்டாதம்மா. பரவாயில்லம்மா, வேலை நேரத்துல நீ எதுக்கு இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு? பிக் எஃப்எம் தானே, நானே கேட்டுக்கிட்டு அங்க வந்துடுறேன். ஆண்டி, உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எனக்கே உன்னை பார்க்கணும் போலதான் இருக்கு. நான் என் பையனை கூட்டிக்கிட்டு அங்க வந்துடுறேன். வச்சுட்டுமா? சரி ஆண்டி, தேங்க்யூ. பாய் ஆண்டி. பாய். மேக்னா, அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்க. ஏய், சூப்பர் தென்றல். சரி வா, இந்த ஃபைல் ஒர்க் பார்க்கலாம். வா. டேய், என்னாச்சு உனக்கு? நீயே இப்படி பதட்டமாகற? அந்த பொண்ணு உன் எஃப்எம் தானே ஒர்க் பண்றா, சொல்லுடா. அப்புறம் எதுக்கு நீ என்ன அங்க போக வேண்டாம்னு சொல்ற? ஒன்னதான் கேக்குறேன், அவளையே இங்க வர வேண்டாம்னு சொல்ற? அது ஒண்ணு இல்லம்மா, அந்த பொண்ணை இவன், அந்த பொண்ணை இவன், அந்த பொண்ணை இவன் சொல்லுடா. போதுமா? அம்மா, அது ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு அவளுக்கு ஒத்து வராது. அடிக்கடி எங்களுக்குள்ள நான் சிங் ஆயிட்டே இருக்கும். அப்படியாடா சிறுத்தை? நான் சிங்க்லாம் இல்ல, ரெண்டு பேருக்கும் ஓவர் சிங்க் ஆயிடுச்சு. அதத்தான் நம்ம சாரு நான் சிங்க்னு சொல்றேன். டேய், இப்ப எதுக்கு நீ அவன் நடிக்கிற? இருமா, நானே சொல்லிடுறேன். அந்த பொண்ணுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருப்பா. டேய், உன்னை எல்லாருக்குமே பிடிக்குமேடா. அந்த தென்றலுக்கு மட்டும் எப்படி பிடிக்காம போச்சு? அது ஏன்னு எனக்கே தெரியலமா.
மொத்தத்துல அவளுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. அதான் அப்படி. அதான்னா அம்மா அவளை பார்க்கலாம் போக வேணாமா? அது எப்படிடா போகாம இருக்க முடியும்? அந்த பொண்ணு என் மேல எவ்வளவு மரியாதை வச்சு கூப்பிட்டுருக்கா. நானும் வரேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். அதனால நாங்க போய் தான் ஆகணும். நீ தான் என்ன கூட்டிட்டு போகணும். கிளம்பு. என்னது நானா? ஆமாண்டா, நீ ஆபீஸ்க்கு தானே போற. நானும் உன் கூடவே வந்துடுறேன். செம்ம சீன். அப்ப ஒன்னாவே கிளம்பிடலாம். சரிடா. அம்மா என்னடா? கண்டிப்பா நீ அங்க வந்துதான் ஆகணுமா? ஆமாண்டா, போய் தான் ஆகணும். ஆமா ராஜா, போய் தான் ஆகணும். இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்க? சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க, போங்க. சரிம்மா. ஆனா நீ அங்க வந்து தென்றல் கிட்ட நான் தான் உன் பையங்கிற விஷயத்தை மட்டும் தெரியப்படுத்தாத. ஏன்? அதான் சொன்னேன்லம்மா, தென்றலுக்கு எனக்கு ஒத்தே வராது. அவ என் மேல இருக்க கோவத்துல உன் மேல இருக்கிற மரியாதை குறைஞ்சிடக்கூடாதுல்ல. அதனாலதாம்மா பிளீஸ்மா, நான் உன் பையன்றத தென்றலுக்கு மட்டும் தெரியப்படுத்திடாத. ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. சரி சரி, நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. பரவாயில்ல, நான் நீ என் பையங்கிறத தென்றல் கிட்ட காட்டிக்க மாட்டேன். சீக்கிரம் கிளம்புங்க. சரிம்மா. மச்சான், உனக்கு பிடிச்ச தென்றல உங்க அம்மாவுக்கு பிடிச்சிருக்க. கடவுள் இருக்காண்டா, கடவுள் இருக்கான். அவனே அங்க வந்து என் அம்மா தான் இவங்கன்னு தென்றலுக்கு தெரியப்படுத்தின கொன்றுவோம் உன்னை. நீ என்னதான் தக்காளியை வச்சு என் வாயில அடைச்சாலும் உன்ன ஒரு நாள் வெளியே வரும்டா. வரும், பாக்குறேன். எவ்வளவு நாள் ஒரு டிராமா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாக்குறேன். போய் கிளம்புடா. இன்னும் போலையா? திரும்பவும் சொல்றேன், நான் உன் பையங்கிற விஷயத்த தென்றலுக்கு தெரியாம பாத்துக்கோ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் தென்றலை கூட்டிட்டு வா. டேய், உனக்கும் தான். சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் தென்றலை கூட்டிட்டு வாங்க, போங்க. உங்க பையன் பொறுப்பா இருக்காராமா? நதியா, ஜெயம் ரவி. ஏன் அப்படி சொல்ற? இல்ல, உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்தை பாக்குற மாதிரியே இருக்கு. ஆனா என்ன, பிரகாஷ் ராஜ் தான் மிஸ்ஸிங். ஒருவேளை மலேசியா போயிருப்பாரோ? அதான் இரிட்டேட் பண்றாங்களா? அவங்க மேல நம்ம சிரிச்சாலே போதும் தென்றல். என்ன கொஞ்சம் கூட மேனர்ஸே இல்லையா உனக்கு? உள்ள வரலாமான்னு கேட்டு வர மாட்டியா? நீ பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன், அது புரியாம திட்டிட்டு இருக்கீங்க. எனக்குலாம் இது தேவையா? நான் போய் என் வேலையை பாக்குறேன். ஏன் இல்ல, என்ன விஷயம் சொல்றதுக்கு வந்த அது சொல்லிட்டு போ. முதல்ல என்ன திட்டினதுக்காக சாரி கேட்டாதான் அந்த விஷயத்த சொல்லுவேன். என்னது? நான் உன்கிட்ட சாரி கேட்கணுமா? கேட்கலன்னா போங்க, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஏய் சிது, வந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு போடா. நீ கேக்குறதுனால சொல்றேன். அது இவங்கள பார்க்க சாரதான்னு யாரோ ஒரு அம்மா வந்திருக்காங்களா? சாரதா அம்மா வந்துட்டாங்களா? ஆமா. இதையே நீ முன்னாடியே சொல்லல. ஏங்க நீங்க எங்க சொல்ல விட்டீங்க? ஏய், பதிலுக்கு பதில் பேசாத. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? ரிசப்ஷன்ல இருக்காங்க. என்னது? ரிசப்ஷன்லயா? அறிவு இருக்கா உனக்கு? உள்ள கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேல இருக்கும். 20 மினிட்ஸா? ஏய், அவங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவங்கள போய் ரிசப்ஷன்ல வெயிட் பண்ண வச்சிருக்க. முன்னாடியே வந்து சொல்றதுக்கு என்ன? ஏங்க சொல்லலாம் தாங்க வந்தேன். ரெண்டு பேரும் தீவிரமா ஏதோ பேசி சிரிச்சுட்டு இருந்தீங்க, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனா நீங்க ரெண்டு பேரும் பேச்ச முடிக்கிற மாதிரியே தெரியல, அதான் நானே உள்ள வந்துட்டேன். இதெல்லாம் நல்லா பேசு.
ஆண்டி தென்றல் சாரி அத்தை வாட் a surprise நீங்க வந்து 20 மினிட்ஸ் ஆயிடுச்சா இல்ல எனக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரியல இப்பதான் வந்து சொன்னான் 20 நிமிஷம்லாம் இல்லம்மா, நான் இப்பதான் இங்க வந்தேன். என்ன நீங்க வந்து 20 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு, அப்பல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னானே, எதுக்கு அப்படி சொன்ன? எதுக்கோ சொன்னேன். இப்ப அதுவும் அங்க ரொம்ப முக்கியம். உங்களை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க, அவங்களை உள்ள கூட்டிட்டு போய் பேசுவீங்களா? அதை விட்டுட்டு தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. பாத்தீங்களா அத்தை, இவன் எப்படி பேசுறான்னு? சரியான திமிர் பிடிச்சவன். இவனுக்குலாம் மனுஷங்களோட தராதரமே தெரியாது. இவனெல்லாம் எப்படிதான் வளர்த்தாங்களோ, வளர்ப்பே சரியில்லை. தென்றல் இவனை வளர்த்தது, பெத்தது, பேண்ட் சொக்காலாம் மாட்டி விட்டு ஸ்கூலுக்கு அமிச்சு படிக்க வச்சது, இதெல்லாம் யாருன்னு தெரியாம அவசரப்பட்டு வார்த்தைய கொட்டிராத. அப்புறம் பின்னால ரொம்ப வருத்தப்படுவேன். ஏய் என்ன உளர்ற? நான் உளரலமா, இவனை வளர்த்தது யாருன்னா ஏங்க, வந்தவங்களை கூட்டிட்டு போய் பேசாம வெட்டியா இவங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அவங்களை உள்ள கூட்டிட்டு போங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ ஒண்ணு சொல்ல வேணாம். அத்தை இவதான் மேகனா, இங்கதான் ஒர்க் பண்றா. ஹலோமா. வணக்கம் மேடம். உங்களை பத்தி தென்றல் நிறைய சொல்லியிருக்கா. ஓ அப்படியா? சரி வாங்க அத்தை, உள்ள போலாம். சரி வாங்க. வாடா போலாம். வாடா அத்தை. வா. ஏய் நில்லு, நீயே பின்னாடியே வர. போய் அத்தைக்கு காஃபி எடுத்துட்டு போடா வா. போய் காஃபி எடுத்து வா. உன்னதான் சொன்னேன் போ. இது நானா? ஆமா நீதான், போய் காஃபி எடுத்துட்டு வா. மீ காஃபி. ஏங்க நான் இங்க ஆர்ஜேங்க, என்ன போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்றீங்க? உன்னை ஆர்ஜே வேலைக்காக மட்டும் இல்ல, இப்படி எடுபுடி வேலைக்காகவும் தான் சேர்த்திருக்கோம். போ போய் எடுத்துட்டு வா போ. சத்திய சோதனடா, பெத்த தாய்க்கு முன்னாடியே உன்னை ஒருத்தி எடுபடி வேலைக்காக தான் சேர்த்திருக்கோன்னு சொல்றா. இத கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கேட்டுட்டு நீயும் அமைதியா இருக்க, உங்க அம்மாவும் அமைதியா இருக்காங்க. ஏன் இங்கே நின்னுட்டு இருக்க? போ போய் எடுத்துட்டு வா. சரி சரி கத்தாதீங்க, போறேன். தம்பி உங்களை தான் கூப்பிடுறாங்க, வாங்க. தம்பி. தம்பி தம்பி சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. இப்ப உங்க மகன் உங்களுக்கு தம்பி ஆயிட்டா, நீங்க அவனுக்கு மேடம் ஆயிட்டீங்க. நீங்க காஃபி வாங்க போறீங்கல்ல, அதுல கொஞ்சம் சுகர் கம்மியா. சுகர் கம்மியா? சரிங்க. எப்பா உலகமாக நடிப்படா சாமி, அம்மா புள்ளையும் என்னமா நடிக்கிறீங்க? என்ன தம்பி நின்னுகிட்டே இருக்கீங்க, போய் எடுத்துட்டு வாங்க. சரிங்க, இதை எடுத்துட்டு வரேன். தம்பி காஃபி. உட்காருங்க அத்தை, வாங்க. இங்க உட்காருங்க மேடம், தம்பி வந்துருவாரு. அப்புறம் அத்தை நீதான் சொல்லணும். ஆமா மேடம் தம்பி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, உங்க பேர் என்ன? சிது. நான் கூட சர்வர் சுந்தரமோன்னு நினைச்சிட்டேன். இந்தாங்க மேடம். தேங்க்ஸ் தம்பி. மேடம் தேங்க்யூ. ஆஹா பிரமாதம். தம்பி சொல்லுங்க மேடம். என் பையன் போடுற காஃபி மாதிரியே இருக்கு. இவன் உங்க பையன் மாதிரியா? முடியல. அத்தை உங்க பையன் சொன்னதும் ஞாபகம் வருது. என்கிட்ட போன்ல உங்க பையனோட தான் இங்க வரேன் அப்படின்னு சொன்னீங்க. எங்க உங்க பையன் வரல? நல்லா கேளு, இவன் மாட்டட்டும். மேடமோட பையன் தற்சமயம் கையை கட்டி நின்னுகிட்டு இருக்காரு. என்னது?
எப்படி சமாளிக்கிறது? அது மேடமோட பையன். மேடம் இங்க வந்து டிராப் பண்ணிட்டு அவரோட ஆபீஸ்க்கு போய் அவர் ஓனர் முன்னாடி மரியாதையா கை கட்டி நின்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாருல, அததான் இந்த பக்கி அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு. இல்லடா? ஓ அப்படியா? அத்தை, நான் ஒவ்வொரு வீக்கும் சாதனை பெண்கள்னு ஒரு நிகழ்ச்சி பண்றேன். அதனால இந்த வாரம் அந்த நிகழ்ச்சியில உங்களை இன்டர்வியூ பண்ணலான்னு ஆசைப்படுறேன். அது விஷயமா தான் உங்களை பேச கூப்பிட்டேன். நீங்க ஓகே சொன்னீங்கன்னா அந்த ப்ரோக்ராமை இன்னைக்கே பண்ணிடலாமா? பண்ணலாம், அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா இன்னைக்கு வேண்டாமே. ஏன்னா நான் இன்னைக்கு தான் ஊர்ல இருந்தே வந்தேன். இன்னும் 10 நாள் இங்கதான் இருப்பேன். நாளைக்கு ஒரு நாள் என் பையன் கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாளை மறுநாள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றேனேமா. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. அம்மா இன்னொரு நாள் இங்க வரணுமா? மாட்ட போற. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். தாங்க அத்தை. தேங்க்ஸ், வரேம்மா. சித்து, அத்தைய பத்திரமா உங்க வீட்ல கொண்டு போய் விட்டுரு. சரிங்க. வரேம்மா. சரிங்க அத்தை. ஆண்டி ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன டவுட்? இல்ல, நீங்க இன்டர்வியூ வரும்போது நீங்க மட்டும் தனியா வருவீங்களா, இல்ல கூடவே உங்க பையனை கூட்டிட்டு வருவீங்களா? ஏன் கேக்குறேன்னா, கண்டிப்பா வரும்போது உங்க பையனையும் கூட்டிட்டு வாங்க. சிறுத்தை, எதுக்கு மேடமோட பையனை வர சொல்ற? இல்ல, மேடமே இவ்வளவு அழகா இருக்காங்கன்னா அவங்க பையன் எவ்வளவு அழகா இருப்பாரு, அவரை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அதான். ஓ, மேடம், இங்க மறக்காம உங்க பையனை கூடவே கூட்டிட்டு வந்துருங்க. சித்து, மேடம் உங்க பையனை இங்க கூட்டிட்டு வரும்போது நீயும் மறக்காம இங்கேயே இருக்கணும். ஏன்னா உன்னையும் மேடமோட பையனையும் நான் சேர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஓ, ஏண்டா ஆக்டிங்கா போடுற ஆக்டிங், 2 பேரும் ஒரே நேரத்துல எப்படி சேர்ந்து வரீங்கன்னு பாத்துறேன். சரி, அப்போ நம்ம போலாமா மேடம்? போங்க. போங்க மேடம், தம்பி பார்த்து கூட்டிட்டு போங்க. என்னம்மா அந்த பொண்ணு தென்றல் உன்னை அப்படி திட்டுறா, நீ என்னடான்னா எதையுமே கண்டுக்காம ஈஸியா எடுத்துக்கிற? தென்றல்ல உனக்கு ரொம்ப பிடிக்குமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அவங்க என்னோட சீனியர்ல, அதனாலதான் அவங்க டார்ச்சர்லாம் கொஞ்சம் சகிச்சுக்கிறேன். அது எப்படி? ஏன் பிள்ளைய டார்ச்சர் பண்ண அவ யாரு? அவளை நான் இப்பவே போய் உண்டு இல்லைன்னு பண்றேன் பாரு. ஐயோ, ஆமா வேண்டாமா, அவங்க பேச்சுதான் அப்படி இருக்கும், மத்தபடி அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா. ஆஹா, அப்படியா சொல்ற? ஆமாமா, அதான் அவங்க எப்படி திட்டினாலும் எனக்கு கோவமே வர மாட்டேங்குது. இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியுதே. அதான் இவன் நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறான். சரி, பார்க்கலாம். என்னைக்கு இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சுதானே ஆகணும்.